அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. நம்ம துல்ஹஜ் மாதம், அதாவது இஸ்லாத்தின் கடைசி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாள் எப்படிப்பட்ட சிறப்புன்னு சொன்னால், வருஷத்துல 365 நாள்லையும் சிறந்த 10 நாள் எதுன்னு சொன்னால் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் தான் சிறந்தது. ரமலான்ல கடைசி 10 இரவு சிறந்தது. துல்ஹஜ்ஜில் பகலில் முதல் 10 பகல் சிறந்தது என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் அப்படின்னு சொல்லி இந்த துல்ஹஜ் முதல் 10 நாள் மேலே அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றான். பொதுவாக அல்லாஹ் ஒரு பொருள் மேலே சத்தியம் செய்யறான்னு சொன்னா அது சிறந்த பொருளாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில ஒரு சிறந்த நாள் உலகத்திலே 360 வருஷத்திலே ஆக சிறந்த 10 நாள் என்னன்னு சொன்னா துல்ஹஜ் பிறை முதல் 10 தான். ஏன் இது சிறந்ததுன்னு சொன்னா, ரமலான்ல கடைசி 10 சிறந்ததுக்கு என்னன்னு சொன்னா அதுல குர்ஆன் இறங்கிச்சு, அதுல லயத்துக்கு அது இரவு இருக்குது, அதனால சிறந்ததுன்னு சொல்லுவோம். இந்த துல்ஹஜ் 10 ஏன் சிறந்ததுன்னு சொன்னா, இஸ்லாத்துல 5 கடமைகளும் ஒரே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாதம் எதுன்னு சொன்னா இந்த துல்ஹஜ் மாதம் தான். கலிமா அதிகமா தக்பீர் சொல்லியிருக்காங்க இந்த மாதம் ஃபுல்லா. அதாவது முதல் 10ல தக்பீர் சொல்லுங்க, ஹமீத் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி சலாத் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க கடைவீதிக்கு போனா தக்பீர் சொல்லிக்கிட்டே போவாங்க, சத்தமா சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா மக்கள் இதை பார்த்து திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தக்பீர் சொல்லிக்கிட்டே போன மாதம் துல்ஹஜ் மாதம். தொழுகை எப்போ போல தொழுகிற மாசம் இந்த துல்ஹஜ். அதாவது மற்ற மாசத்துல செய்ய முடியாத இந்த முதல் 10ல செய்யலாம், அதை சொல்ல வர. கலிமா சொல்லாங்க, தொழுகுவாங்க, நோம்பு. இப்ப நாளைக்கு இன்ஷால்லா அரஃபா நோம்புன்னு சொல்லி நம்ம பிற 9ல அரஃபா நோம்பு வைக்கிறோம், அது பின்னாடி அதை பத்தி சொல்றேன். நோம்பு வைக்கலாம். ஜகாத்து ரமலான்ல தான் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா வருஷத்துல எப்போ வேணா நோம்பு ஜகாத்து கொடுக்கலாம். சிறந்தது ரமலான்ல கொடுக்குறது, சிறந்ததுனால ரமலான்ல கொடுக்கணும், ஜகாத்தும் கொடுக்கலாம். அடுத்து ஹஜ்ஜி. இந்த ஹஜ்ஜி வேற எந்த மாசத்தும் செய்ய முடியாது, துல்ஹஜ் மாசம் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். ஆக எல்லா அமலையும் அதே மாதிரி குர்பானி வேற எந்த மாதத்தையும் குர்பானி கொடுக்க முடியாது. வேற எந்த மாசம் நீங்க ஆடு அறுத்தீங்கன்னு சொன்னா சும்மா அது வீட்டுக்கு அறுக்கிறீங்க சதக்கா அப்படின்னு தான் போகுமே தவிர குர்பானி என்ற அந்தஸ்துக்கு வரவே வராது. இந்த எல்லா அமலும் ஒரே மாதத்துல செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அது இந்த துல்ஹஜ் முதல் 10ல மட்டும்தான் செய்ய முடியும். அதனால இது சிறந்த பகல் என்பதாக சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹைரு துஆஇ யௌமி அரஃபான்னு சொல்றாங்க. அதாவது உலகத்துல எல்லா நாள்லயும் நீங்க கேட்கக்கூடிய துவா விட அரஃபா நாள்ல கேட்கிற துவா சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதாவது நாளைக்கு பிறகு 9 அரஃபா நாள், அரஃபா நோன்பு வைக்கணும், சிறந்தது. அபூ கதாதா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, யார் அரஃபா நாள்ல நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடான். முன் சென்ற பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடான், பின் வரக்கூடிய மாதத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடாங்க. பின்னாடி போன மாதத்தையும் முன்னாடி வரக்கூடிய 1 வருஷத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடான். அதாவது 2 வருஷம் டோட்டலா 2 வருஷத்தை பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடான். எப்படி மன்னிக்கிறான்? 700 நாள் பாவத்தை ஏன் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்னா நமக்கு புரியுற மாதிரி சொன்னா பின்னாடி செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இப்ப நம்ம போன வருஷத்துல இந்த வருஷம் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அது ஒரு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி வரக்கூடிய பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்னு சொன்னா அதுக்கு விளக்கம் தராங்க. நீங்க இந்த அரஃபா நம்ம வச்சுட்டீங்கன்னு சொன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய 1 வருஷம் நீங்க எந்த பாவமும் செய்யாம அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருப்பீங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு விளக்கம் தராங்க. அதனால இந்த நோம்பு சிறந்த நோம்பு அரஃபா நோம்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னா ரமலானுக்கு அடுத்து ஒரு நோம்பு சிறந்த நோம்பு எதுன்னு சொன்னா இந்த அரஃபா நோம்பு தான். அதாவது நாளைக்கு பிடிக்கக்கூடிய நோம்பு தான் ரமலானுக்கு அப்புறம் சிறந்த நோம்பு அரஃபா நோம்பு தான். ஏன் இதுக்கு அரஃபான்னு பேர் வந்து சொன்னா பல கருத்து சொல்லுவாங்க. ஒரு 2-3 கருத்து நான் இன்ஷால்லா சொல்றேன். முதல் கருத்து என்ன சொன்னா, சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா 2 பேர் இருந்தாங்க. அவங்க அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தை பக்கம் நெருங்க வேணாம்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் சைத்தானுடைய நாட்டம், சைத்தானுடைய ஊசலாட்டம் அடிப்படையில மரத்தை நெருங்கிட்டாங்க, அல்லாஹ் பூமிக்கு இறக்கிட்டான். ஆதம் அல்லாஹ் தஆலா இந்தியா அப்படின்னு இந்தியாவில இறக்கிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள ஹவ்வாவா ஜித்தா அப்படின்ற இடத்துல இறங்கிட்டாங்க. 2 பேரும் பல வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல மீட் பண்றாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திக்க இன்ட்ரோடியூஷன் ஆகிறாங்க. அந்த இன்ட்ரோடியூஷன் ஆன இடப்பெயர்த்துக்கு பேர் தான் அரஃபா. ஹஜ்ஜில போறாங்களே அரஃபான்னு சொல்லி, அந்த அரஃபான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குல்லையே மைதானம், அந்த மைதானத்தை 2 பேர் ஒன்று சேர்றாங்க. அந்த ஒன்று சேர்ந்த நாள் எதுன்னு சொன்னா இந்த துல்ஹஜ் பிறை 9 தான். அதனால இது பேர் அரஃபா அப்படின்னு வந்துச்சு. துல்ஹஜ் பிறை 9ல ஆதமும் ஹவ்வாவும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. சந்திக்கிறதுக்கு பேர் அரஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிந்து கொள்ளுதல், அதுக்குதான் அரபில அரஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹஜ் எப்படி செய்யணும்னு சொல்லி கத்துத்தராங்க. ஹஜ்ஜுடைய கிரிகைகள்லாம் கத்துத்தராங்க. கத்து முடிச்ச பிறகு யா இப்ராஹிம் அரஃப்த அப்படின்னு கேட்கறாங்க. இப்ராஹிமே நான் சொல்லி கொடுத்தா புரிஞ்சுட்டா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலுக்கு அரஃப்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அரஃப்து அந்த வார்த்தைன்னு வரதுன்னா அரஃபா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பலவிதமான கருத்து. எனவே இந்த நாள்ல நோன்பு வைக்கிறது சிறந்தது. இந்த நாளை நோன்பு வச்சு சொன்னா 2 வருஷ பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த நோன்பு அனைவரும் நோன்பு நோக்கிறோம். இந்த நோன்பு ரமலானுக்கு அடுத்த நோன்பு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நோன்பு ஒண்ணுவங்க அல்லாஹ் தஆலா மன்னிக்க தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.